ஆதிஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரலட்சுமி விரத மகிமைகளை புராண கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் பார்வதியும் பரமசிவனும் சேர்ந்து சொக்கட்டான் ஆடும்போது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது. அப்போது அங்கிருந்த சித்திரநேமி என்ற கணதேவதையிடம் நியாயம் கேட்டார்கள். அவன் ஒருதலை பட்சமாக சிவன் ஜெயித்ததாக கூறினான். பார்வதி கோபம் கொண்டு அவனை குஷ்டரோகியாக ஒளி எழுந்து தவிப்பாயாக என்று சபித்துவிட்டாள். பின்னர் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதியிடம் கேட்க, பார்வதியும் எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினாள். அதன் பிறகு சித்திரநேமி ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாக வாழ்ந்து வந்தான். பல காலத்திற்கு பிறகு அங்கு தேவகன்னிகைகள் வந்து தேவி பூஜையில் ஈடுபடுவதைக் கண்டான். தன்னை பற்றி கூறி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்டான். அவன் மேல் பரிதாபம் கொண்ட கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம், ஸ்ரவண மாதத்தில் சூரியன் கடகத்தில் சஞ்சரிக்கும் போது சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் முறைப்படி மகாலட்சுமி விரதத்தை தொடங்க வேண்டும் என்று விரதம் பற்றி கூறினார்கள். அவர்கள் செய்த பூஜையை கண்ட சித்திரநேமிக்கு குஷ்டம் நீங்கி மீண்டும் கைலாயம் சென்றான். வரலட்சுமி பூஜையை பார்த்த சித்திரநேமிக்கு சாபம் நீங்கியது. நாமும் வரலட்சுமி பூஜையை செய்து பல நன்மைகளை பெறுவோம். நன்றி.